வெல்கம் டு ஆத்து சமையல். இன்னைக்கு ஒரு மீட்டப்காக வந்திருக்கோம் யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்து. இப்போ யாரெல்லாம் உள்ளே இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே எப்படி பீஸா எப்படி அந்த ஃபுட் ரிவ்யூஸும் நம்ம பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லா இருக்கும். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற ஈட்ஸா பீஸா இந்த ஷாப்பில் தான் நாங்கள் இந்த கெட் டுகெதர் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். வெளியில் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். உங்களுக்கு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ ஃபேமிலி கெட் டுகெதர், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி சின்ன மெம்பர்ஸ் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி நீங்கள் கெட் டுகெதர் நீங்கள் இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மினி ஹால் மாதிரி இருக்குது. இப்போ ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த நல்லா ஸ்பேஷியஸாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ லெஃப்ட் சைடு, ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் வியூ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஓனர் ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னார், அது ரொம்பவே நல்லா இருந்தது. அது என்னென்னா, பீஸா மட்டும் நாங்கள் சேல் பண்ணலை, அது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா சாலட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபுட்டோடு அந்த இதெல்லாம் சேர்த்து எடுக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில்டாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் போய் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கரெக்டான பிளேஸ் இது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இந்த ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சாய் ஹாய் சொல்கிறாரு. ஒரு ப்ளஸ் கிட்ஸ் விளையாடுறதுக்கு இந்த கிட்ஸ் ஜோன் இங்கே பிளேஸ் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்றச்ச கொஞ்சம் அவங்க விளையாடிட்டு இருந்தாங்களும் நம்ம ஃபுட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ மினி ஹாலில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 3:30 4 o'clockலாம் போயாச்சு. ஸோ கொஞ்சம் மெம்பர்ஸ் தான் வந்திருந்தாங்க. உங்களுக்கு ஃபெமிலியரான சேனல்ஸ் தான் இப்போது ஹாய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறையா சேனல்ஸ் வந்திருந்தாங்க, அதர் தென் ஃபுட் சேனல்ஸ், குக்கிங் சேனல்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது மிஸ்டர் பிரேம் அண்ட் மிஸ்டர் கோபிநாத். இப்போ பேசுகிறது மிஸ்டர் கோபிநாத். அவர் கண்ணாடி கனவுகள் அப்படின்ற சேனல் ரன் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் இருக்கிறது மிஸ்டர் பிரேம். அவர் தமிழ் டெக் ஷாப் அப்படின்ற ஒரு சேனல் ரன் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க 2 பேர் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. ரொம்பவே தேங்க்ஸ் பிரதர்ஸ். அதுக்கப்புறம் என்னுலகம் சத்யா, ஸ்பீட் பெயிண்டிங், உதய் சார், கொலாப்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ் குக்கிங் சேனலில். அப்புறம் கார்த்திகா சேனல், அதுக்கப்புறம் மெட்ராஸ் மாம் ஆன் டியூட்டி, அதுக்கப்புறம் சூப்பர் மாம் மிஸ்ஸஸ் திவ்யா, அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சமையல் சுனிதா, அம்மா சமையல் மீனாட்சி அம்மா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுலகம் சத்யா இப்போ தான் பார்த்திங்களா அவங்க. ஸோ ஹாப்பி ஹோம் மேக்கர் மிஸ்ஸஸ் யோகாம்பால், அன்னம் ரெசிபீஸ் மிஸ்ஸஸ் அன்னம், எல்லோரும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா TamilanGamer அப்படின்னு ஒரு சேனல் வந்திருந்தாங்க. நியூ கிரியேஷன் சேனல் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமீம் அன்சாரி, அவர் மேஜிக் ஷோ பண்ணுவார் இல்லையா, அவர் சேனல் சார்பாக அவர் வந்திருந்தார். பொங்கல் வடை அப்படின்னு ஒரு சேனல் வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அதர் தென் குக்கிங் சேனல்ஸ் வந்திருந்தாங்க. நம்ம Vlogs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் மெம்பர் வந்திருந்தார், ஐ திங்க் மிஸ்டர் விஜயசேகரன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ சீர்காழி டிவி அப்படின்னு சீர்காழி அதுலேருந்து மிஸ்டர் ராஜசேகர்னு ஒருத்தர் வந்திருந்தார். ஐஸ்வர்யா பில்டர்ஸ்ன்னு அதுலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாடு குரூப்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கிறதுனால ஸோ அவங்க எல்லாமே இப்படி இது ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சுருந்தாங்க. இது ரொம்பவே கொஞ்சம் ஹெல்த்தியான விஷயம். ஸ்மைல் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு சேனல் அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் கீக்கி தமிழா அப்படின்னு ஒரு சேனல் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் டெக் ஷாப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த தமிழ் பேஸ்டு சேனல்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களுடைய லிங்க்ஸ் நான் உங்களுக்கு கீழே நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் போய் அதை பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் அந்த சேனல்ஸ்க்கும் நீங்கள் கொடுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய சேனல்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அவங்கெல்லாம் இப்படி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், அது ரிலேட்டடாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் கேட்டாங்க. இந்த மாதிரி கேம் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. இது ரொம்பவே ரெஃப்ரெஷிங் ஈவெண்ட் ஆஸ் வெல் அஸ் கெட் டுகெதர்னஸ். அது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நமக்கு தெரிஞ்ச விஷயம் அப்புறம் மற்றவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே ஒரே இடத்துல நல்லா ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்கள். ஸோ
பாசிட்டிவ் மைண்ட் பவர் அப்படின்ற ஒரு சேனல் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்காங்க. பட் நிறைய பேருக்கு அது தெரிய வராது. ஸோ குக்கிங் சேனல் மெம்பர்ஸ் வந்து அந்த சேனல்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். காமனாக இந்த நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் கூட நம்ம ரன் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியாமல் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த vlog மூலயமா அதெல்லாமும் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. பிகாஸ் நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து குக்கிங்கில் மட்டும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. டெக்னிக்கல் வைஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. பெயிண்டிங் அப்புறம் இந்த மாதிரி ஃபுட்டு ரிவ்யூஸ் பண்ணுறதுல. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ஈட்ஸா பீஸா ஓனர் தான். அவர் வந்து நல்லா அவருடைய மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருந்தார். நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதை பற்றி சொல்லிட்டு இருந்தார். பட் தேங்க்ஸ் லாட் ஃபார் போத் த பிரதர்ஸ். லைக் அவங்க தான் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் தான் இருந்தது. உண்மையாலுமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வேரி ஆகுது டேஸ்ட். ஒரே மாதிரி டேஸ்ட் இல்லை. ஸோ ஒரு பீஸா வெரைட்டிஸும் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இந்த ரிவ்யூஸ் அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். நான் அங்கே போய் அட்டன் பண்ணுறதுனால ஒரு ப்ளஸ் ரிவ்யூஸ் நாங்கள் ப்ளஸ்ஸாகவே கொடுக்கணுன்ட்டு கொடுக்கல. ஸோ இது வந்து ஜென்யூன் ரிவ்யூ தான் இது. ஸோ சாலட்ஸும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, மறக்காமல் போடுங்க. ஸோ இந்த மாதிரி யங் பட்டீஸ்க்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம தமிழ் சேனல்ஸ்க்கும் நீங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவைப்படுது. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ வெரி மச்.